தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினராய் கடன் சொல்ல போகிறோம். இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47, 48, 49 வேதவசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47 49 வரைக்கும் இருக்கிற வார்த்தைகளை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதித்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், வந்தார்கள். இயேசு ஊழியத்திற்காக அவர் வந்த வேளையில் வீட்டில் அதிகமாக போவதற்கு ஒரு நேரம் இல்லை. அவர் பல கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வார்த்தை அவர் எங்கும் அவர் பிரசங்கித்து கொண்டிருந்ததுனால ஸ்தோத்திரம், இரவு நேரங்களில் ஸ்தோத்திரம் அவர் ஒலிவ மலையில் அவர் தங்கி வந்திருக்கிறார். பெத்தானியா கிராமத்தில் இருக்கிறதான லாசருடைய வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார். இப்படி அவர் ஊழிய பாதையில் எங்கே போகிறாரோ இரவு நேரங்களில் அவர் தன்னுடைய சீசர்களோடு கூட அவிதமாக அவர் தங்கி இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்ததுனால வீட்டுக்கு அவர் போகுவதற்கு சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆகையினால இப்பொழுது இயேசுவை தேடிக்கொண்டே அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் என்ன செய்தார்களாம், அவர்கள் வந்தார்களாம். வந்து ஒரு கூட்டத்தில் இயேசு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் உள்ள வர முடியலை, பயங்கர கூட்டமாக இருக்கிறது. ஆகையினால பின்னால் இருக்கிறதான ஒரு மனிதன்கிட்ட இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் சொல்லி விடுகிறாங்க, நீங்கள் போய் அந்த இயேசுகிட்ட உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை போய் சொல்லுங்க அப்படி என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே போல் அந்த மனிதன் வந்து என்ன செய்தான்னா, இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர்கள் யார் என்று சொல்லி தமக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த சீசர்களை கையை பார்த்து கையை நீட்டி சொன்னார், இதோ இவர்களே எனக்கு தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில் விதமாய் அவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து நல்ல சகோதரன் என்கிறதான தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை போல ஒரு நல்ல சகோதரன் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. அவர் நம் எல்லாருக்கும் சகோதரனாயிருக்கிறார், மூத்த சகோதரனாயிருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திர. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே இவர் முதற் பேராக இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பிறந்திருக்கிறதான அத்தனை சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரர். அல்லேலூயா. அவர் எல்லாரை விட முதற் பேரானவர். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மூத்த ஒரு நல்ல சகோதரராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் கடந்த நாட்களில் நான் வரிசையாக தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி, நல்ல சிநேகிதனாய் இருக்கிறார் என்று சொல்லி, நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அதோடு கூட இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் மாத்திரம் அல்ல, நல்ல ஸ்தோத்திரம் சிநேகிதனாக மாத்திரம் அல்ல, நல்ல மெய்ப்பனாக மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு மூத்த நல்ல சகோதரனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்கு இருக்கிறதான நம்முடைய சகோதரர்களை பார்க்கிலும், நம்முடைய சகோதரிகளை பார்க்கிலும் அதிகமாக நம்மை நேசிக்கிறதான ஒரு நல்ல சகோதரன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்பொழுது நமக்கு இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் சில காலம் நம்மை நேசிப்பார்கள். நமக்கு இருக்கிற சகோதரிகள் எல்லாம் சில காலம் நம்மை நேசிப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துட்டது, நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னு சொன்னால் ஸ்நேகம் அப்படியே மாறுதலாக முடிந்துவிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு அற்புதம் நடந்த வேளையில் ஆச்சரியப்படுவாங்க, சிரிப்பாங்க, பரவாயில்லையே அப்படி என்று சொல்லி. ஆனால் தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்துட்டார், உங்களை மேலே கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால், உடன் பிறந்த இரத்த சொந்தமாய் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கூட தன்னோடு சகோதரனாக சகோதரியாய் பிறந்தவர்களுக்கு மேலே பொறாமை வந்து விடுகிறது, எரிச்சல் வந்து விடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இரண்டாவது மகளுக்கு ஸ்தோத்திரம், திருமணத்திற்கு பேசி முடித்து நிச்சயதார்த்தத்திற்கு சொல்லுவதற்காக முதலாவது என்னுடைய சகோதரர்களுடைய வீட்டில், சகோதரிமாருடைய வீட்டில், அடுத்து பாஸ்ரமாவுடைய சகோதரிமாருக்கு வீட்டில் நாங்கள் முதலாவது சொல்லுவதற்காக என்ன செய்தோம், நாங்கள் போனோம். பாருங்கள், நாங்கள் போன இடத்துல ஸ்தோத்திரம், ஆமாம், ஒருத்தர் எங்களை பார்த்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் கொண்டு போய் வண்டியை வைத்து விட்டு போய் அந்த வீட்டில் அந்த சகோதரிக்கு போய் சொல்வதற்கு போனால் கதவு பூட்டி இருக்கிறார். அப்போ நேராக எடுத்த வீட்டில் கேட்குறோம், அவங்க வீட்டில் தட்டி தட்டி பார்த்தா திறக்கலை. ஸ்தோத்திரம். கதவு முன்னையும் வருது, மேலே மட்டும்தான் கொண்டு வச்சிருக்கிறாங்க, கதவு திறக்கலை. காலிங் பெல் அடித்து பார்க்குறோம், அது அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆள் வரவே இல்லை. அப்போ உள்ளே தான் இருக்கிறாங்க, கொண்டி மேலே மட்டும்தான் வச்சுக்கிறாங்க, நடுவில் லாக் பண்ணலை, வெளியில் பூட்டலை. அப்போ எதிர்த்த வீட்டில் அவங்க வெளியில் இருக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க வீட்டில் இல்லையா? இப்போ வரைக்கும் இதில் தான் இருந்தாங்க, நீங்கள் அதில் வரும்போது நம்ம வண்டி வைக்கிற நேரத்தில் தான் உள்ளே போய் இருக்கிறாங்க, உள்ளே தான் இருக்கிறாங்க, தாயும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி திரும்ப 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 நானும் பாஸ்ரமாவும் தட்டுன்னு தட்டுறோம். பாஸ்ரமாவும் கூப்பிடுன்னு கூப்பிடுறாங்க, 2 பேர் கூப்பிடுறோம், மணிக்கணக்காக கூப்பிடுறோம். ஸ்தோத்திரம். கூப்பிட என்ன செய்யலை, திறக்கவே இல்லை. அந்த ஏத்த விட்டு சகோதரி இவ்வளவு நேரம் இப்போ தானே இதில் இருந்தா, அதுக்கடையில் உள்ள போய் கதை பிடி போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, கதவு திறக்கவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன செய்தோம், அந்தால சரி என்ன செய்ய, சரி நீ வா நம்ம இனி போவோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனு ரிங் ஆகுது, ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வண்டிக்கிட்ட நாங்கள் வந்தோம். வந்த வேளையில் வண்டியில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. சரி பேப்பரில் எழுதி என்ன செய்வோம், இப்படி ஜாஸ்மினுக்கு நிச்சயதார்த்தம், இந்த நாள் குடும்பமாக எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி பேப்பரில் எழுதி என்ன செய்திருவோம், அடிலோடி உள்ளே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எழுதி அடிநோடி உள்ளே விட்டுக்கிட்டு, ஸ்தோத்திரம், இப்போ கதவை தள்ளுனா இப்போ மேலே உள்ள கொண்டி மட்டும் இல்லை, இப்போ நடுவில் உள்ளதையும் என்ன செய்யிட்டாங்க, பூட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்லுறேன், முதல்ல இந்த பாரு மேலே தான் கொண்டு வச்சிருக்காங்க, கதவு தள்ள அங்கேயும் போயிட்டு வருது பாரு அப்படி என்ன சொன்னேன். இப்போ ரெண்டாவது பார்த்தா நடுவில் உள்ள கொண்டு என்ன செய்யிட்டாங்க, நச்சுன்னு பூட்டிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இது யாரு செய்கிறது, சொந்த கூட பிறப்பு. அல்லேலூயா. சொந்த குடன் பிறந்த சகோதரி செய்கிறதான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நமக்கு உடன் பிறந்தவர்களானாலும் ஒட்டி பிறந்தவர்களானாலும் அவருடைய ஸ்நேகம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் அந்த ஸ்நேகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நேரத்தில் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முகம்
மாறுகிறதை நீங்க காண்பீங்க. அவங்க முகம் வாடுகிறத நீங்க காண்பீங்க. அவளுடைய உள்ளுக்குள்ளால ஒரு பொறாமை வருகிறத நீங்க பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். ஒரு எரிச்சல் வருகிறத காண்பீங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த குடும்பத்தில் அப்படிதான். நம்ம வீட்டில் 2 குமர் இருக்குது. அதுக்கடையில் ஸ்தோத்திரம், இப்போ அவளுக்கு கல்யாணத்தை வைக்கணுமா என்று சொல்லி தான் என்ன செய்யல, கதவை திறக்கலை. எனக்கு யாரா இருக்கும்? பாஸ்டருக்கு கூட பிறப்பா இருக்குமா, பாஸ்டர்மாவுக்கு கூட பிறப்பா இருக்குமா? அது நான் 2ஐயும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, 2 பேர்த்துக்குள்ள ஒரு கூட பிறப்புன்னு நினைச்சுக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மாறுதல் வருகிறது, மாறுதல் வருகிறது. ஏன்னா பைபிளும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நாம் கடந்த நாளில சிநேகிதனுக்காகவும் அதில் பார்த்தோம். அதிலேயே சகோதரனை குறித்தும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டு இருக்கிற நடு மைய பகுதி சொல்லுகிறது, எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமா, எந்த சகோதரனையும் எந்த சகோதரியையும் நீங்க நம்பாதிருங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களை மோசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க ஆசீர்வாதத்துல அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க விழுகையில சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்கு தீங்கு வருகிற நேரத்தில் அவர்கள், ஆமா இதெல்லாம் பண்ணினால, அப்படி பண்ணினால, இப்படி பண்ணினால, அதை செய்தனால, இதை செய்தனால, இதனால தான் இது வந்து என்று சொல்லி அதை சொல்லி அவர்கள் மேன்மை பாராட்டுவார்களே அல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்துல உடன் நின்று அவர்களால் என்ன செய்ய முடியாது, சந்தோஷம் அடைய முடியாது. அதற்கு பதிலாக ஸ்தோத்திரம், அவர்களிலும் நீங்க மேலாக வருகிறீர்கள் என்று சொன்னால், அவர்களை விட கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் என்று சொன்னால், அவர்களை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தில் நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால், காயினுக்கு முகநாடி வேறுபட்டது போலதான் இன்றைக்கு உலகத்தில் நம்மோடு கூட பிறந்திருக்கிறதான சகோதரர்களுக்கு சகோதரிகளுடைய முகநாடிகள் வேறுபடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நம்ம கூடவே பிறந்தாலும், ட்வின்ஸாக ஒட்டி பிறந்தாலுமே அவர்கள் நமக்கு நல்ல சகோதரர்கள் அல்ல, நல்ல சகோதரிமாரும் அல்ல. இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு நல்ல சகோதரராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் அவர் சங்கடப்பட மாட்டார். அவர் நம்ம மேல பொறாமை கொள்ள மாட்டார். அவர் நம்ம மேல எரிச்சல் கொள்ள விட மாட்டார். நம்ம மேல அவர் கோபமடைய மாட்டார். நம்ம கீழே போகிறதை எண்ணி அவர் சந்தோஷப்பட மாட்டார். நாம் கீழே போகிற நேரத்தில், துன்பம் வருகிற நேரத்தில் சங்கடப்படுகிறவர், உயர்த்துகிற நேரத்தில் இன்னும் நம்மை உயர்த்தி நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மை அழகு பார்க்கிற ஒரு நல்ல சகோதரன், மூத்த சகோதரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த நல்ல சகோதரனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல சகோதரனை, அவரை போல ஒரு நல்ல சகோதரியை பார்க்க முடியாது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட நல்ல சகோதரனை பலர் தன்னுடைய வாழ்க்கையில் விட்டுட்டு உலக பிரகாரமாய் கூட பிறந்த சகோதரர்கள, சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருக்கிற சகோதரர்கள, சகோதரிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அவசியம் சொன்னால் இந்த நல்ல மூத்த சகோதரனை விட்டுட்டு அதை அங்கே கிடக்கட்டு, அவர் நிற்கட்டு, அவர் அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி பல நேரங்களில் அந்த சகோதரனுடைய ஃபங்க்ஷனில் அந்த சகோதரன் பின்னால் நம்ம ஓடிடுறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஒரு நாள் திரும்ப காலை வருவாங்க, ஸ்தோத்திரம், சங்கடப்படுத்துவாங்க, வேதனை அடைவோம். ஆகையினால உலகத்தில் உள்ள சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த நல்ல சகோதரனை நாம் ஒரு காலம் நாம் சங்கடப்படுத்தக்கூடாது, ஒரு காலம் நாம் துக்கப்படுத்தக்கூடாது. எந்த நேரத்திலும் நம்ம கூட இருக்கிற சகோதரன்னா அவர் தான். எந்த ஆபத்திலும் நமக்கு உடனே வந்து ஒத்தாசை பண்ணுகிற ஒரு சகோதரன்னா அவர் தான். அல்லேலூயா. கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வருகிற ஒரு சகோதரன்னா அவர் தான் நமக்கு நல்ல சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இவருக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில்
நம்ம அதிக முன்னுரிமை கொடுக்கணும். இந்த சகோதரனை அதிகமாக நேசிக்கணும். இந்த சகோதரனை அதிகமாக நேசித்து வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து இவரை திருப்திப்படுத்தி அது பிறகு நான் மற்ற சகோதரனை பார்த்துக்கலாம், மற்ற சகோதரிக்கு காரியங்களெல்லாம் அது பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வாளாக்காமல் அவர் தலையாக்கி கொண்டே இருப்பார். நாம் கீழாய் போகாமல் இந்த நல்ல சகோதரர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல சகோதரன் அவர் யாருக்கு நல்ல சகோதரனாய் இருக்கிறார்? யாருடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்தவர் நல்ல ஒரு சகோதரனாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஆலோசனை கொடுத்து, ஆறுதல் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, இரவும் பகலும் கூடவே இருந்து ஆலோசனை கொடுத்து, யாருக்கு இந்த இயேசு கிறிஸ்து நல்ல சகோதரனாக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு எனக்கு அவர் நல்ல சகோதரனா என் கூடவே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் எல்லாருமே கையை தூக்கி அல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சகோதரனாக, மூத்த சகோதரனாக கூடவே கடைசி வரைக்கும் இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 32, 33, 34 வரைக்கும் இருக்கிற வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 32, 33, 34 வசனங்களை வாசிப்போம். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு அவர் ஒரு விதமாக எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். மார்க்கு ஒரு விதமாய் எழுதியிருக்கிறார். லூக்காவும் ஒரு விதமாய் எழுதியிருக்கிறார். எழுதுனதெல்லாம் உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயுவில் நான் வாசிக்கும் பொழுது சீசர்களை பார்த்து இதை சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் மார்க்கில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது தம்மை சூழ உட்கார்ந்திருந்ததான அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாராம், எனக்கு தாயார் யார், எனக்கு சகோதரர்கள் யார் என்று சொல்லி தம்மை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களை அப்படியே கையை காட்டி சொல்லுகிறாராம், இதோ இவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் எனக்கு சகோதரராய் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நானும் மூத்த சகோதரனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தம்மை சூழ உட்கார்ந்திருந்தால்தான், அவரை சூழ நாம் உட்கார்ந்திருந்தாதான் அவர் நமக்கு சகோதரராய் இருப்பாரை தவிர, அவர் இருக்கிற இடத்தை விட்டு விட்டு நம்ம எங்கேயோ நாம் இருந்தால் அந்த இயேசு நமக்கு சகோதரராக இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை சூழ எதற்காக உட்கார்ந்திருப்பார்கள்? அவருடைய சங்கத்தில் உட்கார்ந்து இருந்தாலே எதற்காக? ஸ்தோத்திரம். அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய வாயிலிருந்து வருகிற திருவாய் மொழியை கேட்டு ஆறுதல் அடைவதற்காக தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை சூழ்ந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற, இந்த ஜெபிக்கிற, இந்த துதிக்கிற தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறதான இப்படிப்பட்ட நேரங்களில் அவரை சூழ்ந்து உட்கார்ந்து அவரை துதி செய்து அவருடைய வாயின் வார்த்தையை கேட்பதற்கு மனமில்லாமல் வீடுகளிலோ தெருக்களிலோ நண்பர்களோடு சுற்றுகிறதிலோ அல்லது ஸ்தோத்திரம் பங்கன்களிலோ விருந்து வீடுகளிலோ உறவினர்களுடைய வீடுகளிலோ வேலைக்கோ நாம் போனா நமக்கு அவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சகோதரராக இருக்க மாட்டார். அவர் சகோதரராக இல்லைன்னா என்ன ஆகும்? தங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, இக்கட்டுகள் வருகிறது, நோய்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, தேவைகள் வருகிறது, எல்லா மனுஷனுக்கும் வருகிறது. ஆனா நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல சகோதரன் நம்ம பக்கத்திலே இருந்தா அந்த சகோதரன் அந்த காரியத்தை நாம் சொல்லுகிறோம், அவரும் அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். இவர் நமக்கு நல்ல சகோதரனாக இருக்கிறதுனால அந்த இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதினா அவருக்கு சமூகத்தில் நாம் போகும்போது அவர் விடுதலையை தருகிறார். தேவையாக இருந்தால் ஆண்டவரே இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி சகோதரன் சொல்லும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அந்த நல்ல சகோதரன் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். அப்போ இந்த நல்ல சகோதரனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதித்து துதித்து அவருடைய சத்தத்தை கேட்காமல் உலகத்துக்குள்ளே போகிறவர்களுக்கு அந்த நாளில அவர்கள் பாதுகாப்பை இழக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளில ஸ்தோத்திரம் அவருடைய சங்கத்தில் வந்து நாம் அவரை சூழ்ந்து உட்கார்ந்து அவரை ஆராதித்தவருடைய வார்த்தையை நாம் கேட்காமல் இருந்தால் நாம் உலகத்துக்குள்ளே போனால் நம்முடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடுகிறோம். இந்த சகோதரனுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, இந்த சகோதரனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்காது, இந்த சகோதரனுடைய உதவி நமக்கு கிடைக்காது. நாம் ஒரு திக்கற்ற நிலையில தான் நாம் காணப்படுவோம். உதவி செய்வாரற்ற நிலையில கூப்பிட்டாலும் யாரும் இல்லை, தேவைக்காக கெஞ்சினாலும் கொடுப்பார் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, ஒத்தாசை பண்ணுவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையில திக்கற்ற ஒரு நிலையில தான் நாம் இருப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் சூழ்ந்து நாம் எப்போதும் அவருடைய பாதத்தில் அவரை சூழ்ந்திருந்தா அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. இந்த சகோதரன் நம்மை திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விட மாட்டார். நீங்க தனிமையில ஒரு இடத்தில் அகப்பட்டு கொண்டாலும் அந்த இடத்துல இயேசு வந்து நிற்பார். தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுவதற்காக, விடுவிப்பதற்காக, அற்புதத்தை செய்வதற்காக இந்த நல்ல சகோதரனாகிய இயேசு அந்த இடத்தில் அவர் நிற்பார். யாரும் இல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா. மனிதருடைய ஒத்தாசை யாரும் இல்லாத நிலையில் இருக்கலாம். நீங்க யாரும் எந்த மனுஷருடைய ஒத்தாசை இல்லாத நிலையில் இருந்தாலும், நீங்க தனிமையில மாடினாலும் வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல சகோதரன் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஒரு நாள் இப்படிதான் ஒரு தேவனுடைய மனிதர் என்ன செய்தார்னா, ஒரு மலை ஏறி அடுத்த கிராமத்தில் போய் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து விட்டு அவர் என்ன செய்தார், களைப்போட திரும்ப அந்த மலையிலிருந்து அவர் திரும்ப வந்து கொண்டு இருந்தார். அவர் திரும்ப வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, ஒரு உயரமான மலை, அதை தாண்டி திரும்ப அவர் இறங்கி வரணும். அந்த மலை உச்சில ஏறி திரும்பி வருவதற்கு திரும்புகிற நேரத்தில் அவ்வளவுதான் அவருடைய கால் சறுக்கி விட்டது. ஆண்டவருடைய வார்த்தையை பேசினவர் கர்த்தருடைய பாதத்தில் அவ்வளவு நேரமும் அமர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்தின ஒரு தெய்வ மனிதன் கால் சவறிட்டு, கால் தவறின்னு தான் உண்டு, அவ்வளவுதான். அப்படியே வருகிறார், நேர மலை உச்சிலேந்து வருகிறார். இனி அவ்வளவுதான், கீழே விழுந்து நம்ம அப்படியே செதறி போகிறோம், ஜீவன் பிரிய போகிறது என்கிற நிலையில வந்து கொண்டே இருந்தார். சோத்திரம். வரவும் என்ன செய்தார், நேர ஒரு மரத்துக்கு மேல வந்து அப்படியே விழுந்தார், கொப்பை பிடிச்சுக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர கீழே வந்து என்ன செய்யல, விழல. கீழே விழுந்து விழுவதற்குள்ளாக கர்த்தர் அவருக்கு கிளையை என்ன செய்து விட்டார், கொடுத்து அந்த கிளையை பிடிக்க வச்சுட்டார்.
இப்ப கிளைய பிடிச்சு தொங்கிட்டு நிற்கிறார். இனி அந்த மரத்துக்குள்ளால ஃபுல்லா போய் அந்த தடி வழியாக கீழே இறங்கவும் முடியாது. கையை விட்டால் அவ்வளவுதான், மறுபடியும் கீழே பெரிய பாதாளமாய் தெரிகிறது. ஐயையோ ஆண்டவரே, என்ன செய்ய? மரத்துல தொங்க வைத்து மரத்திலிருந்து காப்பாற்றணுமே, மரத்திலிருந்து கீழே இறங்கவும் முடியாது. அதே நேரத்தில் கையை விட்டாலும் அவ்வளவுதான், சட்டினியாய் மாறி விடுவோம். என்ன செய்ய? இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, யாருமே இல்லை, ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனிதன் சஞ்சாரம் கூட யாரும் இல்லாததான அந்த மலைப்பாங்கான இடம். இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கதறினார். அந்த இடத்துல இயேசு அவரை பார்த்து சொன்னார், சரி நான் உன்னை காப்பாற்றணும்ல, சரி நீ கையை விடுனார். அல்லேலூயா. ஐயோ, கையை விட்டா என்ன ஆகிறது? கையை விட்டா அவ்வளவுதான், நான் கீழே விழுந்து சட்டினியா போய் நான் செத்தே போயிடுவேனே, செதறி எப்படி கையை விடுகிறது? இயேசுவே என்னை காப்பாற்றும். மறுபடியும் அந்த நல்ல நண்பர் சொல்லுகிறார், இயேசு ஸ்தோத்திரம், உன் கையை விடு, நான் உன்னை காப்பாற்றணும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன், நீ கையை விடு, நீ மரத்தை பிடிச்சிருக்க அந்த கையை விடு, நான் பார்த்துக்கிட்டேன், நான் உன்னை காப்பாற்ற. கையை விடுனா அவர் விடவே மாட்டார், வேற வழி இல்லை. இப்ப கையின் நல்லா வலிக்க ஆரம்பித்து விட்டது, இனி கையை பிடித்து கொண்டு நிற்கவும் முடியாது. ஆகையினால வேற வழி இல்லை, அந்த கையை அவர் விட்டார். அவ்வளவுதான் சொல்லி எண்ணி விட்டார். அல்லேலூயா. கையை விட்ட உடனே நேர கீழே வாரார். அவ்வளவுதான், சட்டினியா மாற போறோம்னு சொல்லி வந்தா கீழே ஒரு அழகான வலை உண்டு, அழக அந்த இடத்துல தொங்கி கொண்டிருந்தது. அந்த வலைக்கு மேல பொத்தடின்னு விழுந்தார். அல்லேலூயா. வலைக்கு மேல விழுந்து ஒரு சேதம் இல்லாமல், ஒரு காயங்கள் இல்லாமல், ஒரு எலும்பு முறிவோ ஒரு கிராட்சோ ஒண்ணும் இல்லாமல் அந்த வலையில விழுந்து ஒரு சேதம் இல்லாமல் சுகமாக அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனால எந்த தனிமையான இடத்திலும், அனாந்தரமான இடத்திலும், மலைப்பாங்கான இடத்திலும், ஸ்தோத்திரம், நீங்க இயேசுவுக்கு பாதத்துல இருந்தா உங்களுக்கு அவர் சகோதரனாய் இருந்து உங்களை எந்த இக்கட்டில் காப்பாற்றணுமோ, எந்த இடத்துல உதவி செய்யணுமோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த நல்ல சகோதரன் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல சகோதரன் உங்களுக்கு உதவி செய்வார், ஒத்தாசை பண்ணுவார். ஆனால் நீங்களோ அவரை சூழ்ந்து உட்கார்வதற்கு பதிலாக எனக்கு தொழில்தான் முக்கியம், எனக்கு பணம் சம்பாதிக்கிறதான் எனக்கு முக்கியம், எனக்கு ஸ்தோத்திரம் உறவினர்கள் தான் எனக்கு முக்கியம், எனக்கு நண்பர்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி போனா நீங்க பாதுகாப்பை இழந்து போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பாதுகாப்பை நீங்க இழந்து போகிறீர்கள். எப்பொழுது என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற வரமாட்டார், உதவி செய்ய வரமாட்டார், ஒத்தாசை பண்ண வரமாட்டார். என்ன இயேசுவின் கூட்டாலும் நீ தான் என் பாதத்திலே அமரலையே, நீ தான் என்ன தேடலையே, நீ தான் என் சமூகத்திலிருந்து என் வார்த்தையை நீ கேட்கலையே, எனக்கு இன்றைக்கு ஆராதனை செய்யவில்லையே என்று சொல்லி நீங்க என்ன இயேசுவே இயேசு அப்பான்னாலும் என்ன சொன்னாலும் அவர் வரவே வரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், ஸ்தோத்திரம், நான் கூப்பிடுகிற நேரத்தில் நீ வரலன்னா, நீ கூப்பிடுகிற நேரத்தில் நான் வரமாட்டேன், உனக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கூப்பிடுகிற நேரத்தை என் பாதத்தில் வரணும். உன் சௌகரியத்திற்கு அந்த நேரத்தில் நீர் கூப்பிட நேரத்தில் எனக்கு வர முடியல ஆண்டவரே, எனக்கு சமயம் இல்லை என்று சொல்லி நீ சுற்றி கொண்டு திரிந்து விட்டு உனக்கு ஒரு இக்கட்டு வந்த உடனே மாத்திர நீ கூப்பிட்டால் அவர் சொல்லுகிறார், உன் இக்கட்டில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அவருடைய பாதத்தில் அமர வேண்டிய நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமரணும். அந்த நேரத்தில் எந்த ஒரு உலகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எந்த ஒரு வேலைக்கு இடம் கொடுக்க கூடாது. அன்னைக்கு 1 கோடி ரூபாய் உனக்கு தாரன் வேலைக்கு வாங்கினாலும் அந்த 1 கோடியை கொண்டு உன் குப்பையில போடையா, அதை விட கோடியை விட மேலான என் நண்பர் இயேசு எனக்கு முக்கியம். இது நான் அவருடைய பாதத்தில் அமருகிற வேலை, அவருடைய சமூகத்தில் அமருகிற வேலை. இந்த நேரத்தில் எனக்கு 1 கோடியை தந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
பாருங்க, வேத்துல நான் வாசித்தோமே, யாரை பார்த்து சொல்லுகிறார்? இவர்கள் என் சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறார்கள் சொல்லி யாரை பார்த்து சொன்னாராம்? தம்மை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்த்து சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆராதனையில வந்து சூழ்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து இயேசு இந்த இடத்துல இருந்து அவரும் அதைத்தான் சொல்லுவார். இதோ என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரிகளும் இவர்களே என்று சொல்லுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்தில் நாம் அமர வேண்டும். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38, 39, 42 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஸ்தோத்திரம். மார்த்தாள் ஒரு நாள் இயேசுவை தன்னுடைய வீட்டில் விருந்து உண்ணும்படியாக அழைத்திருந்தாள். இயேசுடைய வீட்டில் போனார், உட்கார்ந்தா, சேர கொடுத்தார், உட்கார்ந்தார். ஸ்தோத்திரம். அவள் போய் என்ன கிச்சன்ல வேலை செய்ய தொடங்கிட்டான். இயேசுவுக்கு பாதத்தில் அமரல்ல, இயேசுவை அழைத்து கொண்டு வந்தாள். ஆனா இயேசுவுக்கு பாதத்தில் அமர்வதற்கு தவறிவிட்டாள். ஸ்தோத்திரம். அவளுக்கு கிச்சன்ல உள்ள வேலை தான், சமையல் தான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க, உபவாச கூட்டம் எல்லாம் முக்கியம் இல்லை, சமையல் தான் முக்கியம். அல்லேலூயா. புருஷன் 1 மணிக்கு சாப்பிட வருவார், நான் சாப்பாடு எல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி, எனக்கு சாப்பாடு தான் ஐயா முக்கியம், சமையல் தான் முக்கியம். உபவாச கூட்டத்தை பலர் அலட்சியம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வந்தானே அல்லேலியாவே வராதில்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலட்சியம் பண்ணிட்டு எப்படி அல்லேலியா சொல்லுகிறது? இதற்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில மார்த்தாள தான் இருக்கிறீங்க, வருகையில தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா, அவருடைய வாழ்க்கையில வருகிற இக்கட்டிலும் தெரியும், உதுவார்வற்ற நிலையில் காணப்படும் பொழுது ஸ்தோத்திரம் அப்ப தெரியும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகையிலும் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இது பொருட்டல்ல, சமையல் தான் அவர்களுக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய மார்த்தாள்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னை ஒருத்தி தான் மார்த்தாள், இன்னைக்கு நிறைய மார்த்தாள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சமையல் தான் முக்கியம் என்று சொல்லி பாருங்க. அந்த மார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை கூட்டு முன்னால உட்கார வச்சுட்டு அவ போய் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிறா, சமையல் தான் முக்கியம்னு சொல்லி. ஆனா அவருடைய சகோதரி ஆகிய மரியாள் என்ன செய்தாளாம்? அவள் வந்து அவ இயேசுவின் பாதத்திலே வந்து உட்கார்ந்துட்டாளாம். அவரை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலேயே வந்து உட்கார்ந்து விட்டாள். உட்கார்ந்து அவரோடு சம்பாஷித்து கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிறத கேட்க 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 அந்த இடத்தை விட்டு எழும்போதற்கே அவளுக்கு மனமில்லை. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை பார்க்கிற நேரத்துல சமையல்ல நின்னவளுக்கு இயேசுவின் பாதத்துல இருக்கிறவளை பார்க்கிற நேரத்துல எரிச்சல் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு வராம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உபவாச கூட்டத்துக்கு போறவங்களை கண்ட ஒரு எரிச்சல் வரும் தெரியுமா? நம்ம போகல, ஸ்தோத்திரம், ஒழிச்சுக்கிடுவாங்க. அவங்கள கண்டா ஒழிச்சுக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளே போகல, அவ போறா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்த்தாளுக்கு எரிச்சல் வந்துட்டு சகோதரிக்கு மேல, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன், இவன் மட்டும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாளே. நேர போய் இயேசுவிட்டே சொல்றா, இயேசுவே, என் சகோதரி வந்து என்னோட ஒத்தாசை பண்ணுவதற்கு சொல்லும். இயேசு சொன்னார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையில நல்ல பங்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் பிழைப்பான். நீ சமையல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீ வீட்டில் தெய்வ சங்கத்தை மறந்து இருந்தால் உன் சரீரம் தான் வாழும், உன் ஆத்மா உள்ள செத்து இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வேளையை, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல அவருடைய சமூகத்தில் வந்து தேடி அவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் இருந்தால் உன் ஆத்துமா பிழைத்திருக்கும். அல்லேலூயா. 3வது யோவான்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார் யோவான் அப்போஸ்தலன். அல்லேலூயா.
பாருங்க, தன்னுடைய ஸ்தோத்திரம் சபையினுடைய அந்த ஒரு விசுவாசியை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும்னு சொல்லி உனக்காக நான் வேண்டுகிறேன். நீ நல்லா இருக்கணும்னு வேண்டுறேன். உனக்கு தீங்கு வரக்கூடாது, நீ கெட்டு போக கூடாது, நீ வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நாளுக்கு நாள் நீ மேல வந்து கொண்டே இருக்கணும். அதற்காகவே உனக்காக நான் வேண்டுதல் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் யார் வந்து அமர்ந்திருக்கிறார்களோ, ஸ்தோத்திரம், அவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் வாழ பண்ணுகிறார். ஆத்துமா வாழ்ந்தா சரீரம் வாழ்றதுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆவியை மழை